வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பெவனீசன். கனடாவில் இருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த பெண், அந்த அம்மா எங்களுக்கும் தெரிந்தவர், எங்களுடைய காணொளியையும் அந்த அம்மா விரும்பி பார்க்கிறவர் என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். அத்தோடு ஜெர்மனில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த முதியவர் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த இரண்டு பேரினுடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம், அது பற்றிய தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே வேளையில் இலங்கையில் பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது. யுனெஸ்கோவில் இடம் பிடித்த ஒரு சின்னம். எதிர்காலத்தில் அந்த யுனெஸ்கோவில் இடம் பிடித்திருக்கிற பாரம்பரிய சின்ன பட்டியலில் இருந்து விலக்கப்படலாம், நீக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த சின்னம் இது, ஏன் இந்த அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே வேளையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 4ஆம் மாதம் ஒரு பல்கலைக்கழக மாணவன் தற்கொலை செய்து உயிரிழந்திருந்தார். அவருடைய உயிரிழப்புக்கு பகடிவதை காரணம் என்று சொல்லப்பட்டு சில பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நீதிமன்றம் நேற்றைய நாளில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்குது. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மாத்திரமல்லாது நாங்கள் தவிர்க்க முடியாத செய்தி, செம்மணி தொடர்பான தகவலையும் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது செய்தி, கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த பெண் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பானது. இந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா, இதை நீங்கள் யூடியூப் தொடர்ச்சியாக நேரம் செலவழித்து பார்க்கிறதா இருந்தால் பல பேருக்கு தெரிந்திருக்கும். தமிழ் ப்ரோஸ் என்ற ஒரு யூடியூபர், அவர் ஒரு உடுப்பு கடை ஒன்று திறந்திருந்தார் சமீப காலத்தில். அந்த உடுப்பு கடையினுடைய திறப்பு விழாவில் தான் அந்த அம்மாவை எனக்கு தெரிந்தது. ஆனால் அந்த அம்மா என்னுடைய காணொளியை விரும்பி பார்க்குறவா, என்னுடையது மட்டுமில்லை, அத்தனை யூடியூபர்களுடைய காணொளியும் விரும்பி பார்க்குறவா. எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி என்னென்னா, ஒவ்வொருவரும் நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன தவறு செய்கிறோம், என்னென்ன சரியாக செய்கிறோம் என்றதில் இருந்து எல்லாவற்றையுமே அவதானித்து நாங்கள் அந்த தமிழ் ப்ரோஸ் அவர்களுடைய கடை திறப்பு விழாவுக்கு போன நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய காணொளியில் நான் என்ன செய்கிறேன், எப்படி கதைக்கிறேன், அந்த அம்மா சொன்ன விடயம் என்னென்னா, பவனீசன் உங்களுடைய காணொளியில் கருத்து போடும்போது நான் அதை எழுதி போட்டு சரி பார்த்து தான் போடுவேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் தமிழில் கதைக்கிறத வாழ்த்தி இருந்தார். அதுபோல் ஒரு நாள் அந்த அம்மா எங்களை விருந்துக்கு கூட அழைத்திருந்தார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இந்த செய்தி இன்றைய நாள் காலை வேளையில் செய்தித்தளங்களில் வந்திருந்தது. ஆனால் நேற்றைய நாளில் என்னுடைய நண்பர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்திருந்தது. ஆனால் அது கேட்டவுடனே அதிர்ச்சியாக இருந்ததற்கு காரணம் என்னென்னா, அந்த அம்மா வந்த நாட்களில் இருந்து மிதிவண்டியில் பயணம் செய்கிறதுல மிக ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு நாள் அந்த அம்மாவினுடைய வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த அம்மா ஒரு மிதிவண்டி பிரியர், அந்த இடங்களை ரசித்து பேசி, அந்த என்ன சொல்கிறது, ஒரு இங்கே வந்திருக்கிற நேரத்தில் நல்ல மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும் என்று யோசித்திருக்கிறான்றதை உறுதியாக சொல்ல முடியும். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அந்த அம்மா, அவருடைய வீடு தான், அந்த வீட்டில் தான் வாழ்ந்து வந்திருந்தார். கடந்த 27ஆம் நாள், 6ஆம் மாதம் 27ஆம் நாள் பான் வாங்குவதற்காக மிதிவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் பட்டா வகை ஒரு வாகனம் மோதியதில் அந்த அம்மா காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேற்றைய நாளில் அந்த அம்மா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 59 வயது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இன்றைய நாளில் அந்த அம்மாவினுடைய உடல் கனடாவுக்கு கொண்டு போகப்பட போகிறதா செய்தி கிடைச்சது. நேற்றைய நாளில் அந்த தகவல் கிடைத்தது. இன்றைய நாளில் ஒரு காரணத்தால் என்னால் போக முடியலை. அதுக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு கூட என்னால் போக முடியாத அளவுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. எங்களுடைய என்ன சொல்கிறத சொல்ல முடியாது அப்படியான ஒரு சம்பவம். அதனால் நாங்கள் அங்கே போகலை என்று சொன்னால் அது மிக ஒரு ஆபத்தான நிலையாக இருக்குமென்றதால் எங்களால் அங்கே போனதால் அந்த அம்மாவினுடைய உடலை போய் எங்களால் பார்க்க முடியலை. ஆனால் நாளைக்கு அந்த அம்மாவினுடைய உடல் கொழும்புக்கு கொண்டு போகப்பட்டு கனடாவுக்கு கொண்டு போகப்படும் என்ற மாதிரி எனக்கு தெரிவித்த நண்பர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அந்த அம்மா, நாங்கள் போகிற நேரம் நானும் தங்கச்சியும் போயிருந்தோம். அடுத்தது நண்பன் துவாவும் வந்திருந்தார். ஒவ்வொரு விடயத்தையுமே நாங்கள் செய்கிற காணொளியிலிருந்து ஒவ்வொரு விடயத்தையுமே சுட்டி காட்டியிருந்தால் உண்மையிலே சில இறப்புகள் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நேற்று அதை சொல்லும் போதே அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒரு நாள் எங்கே தங்கச்சி நீ நானும் என்ன போய் வரும்போது முச்சக்கரன் வழியில் வரும்போது அந்த அம்மா போய் கொண்டிருந்தவா
இல்லை வற்றாப்பளைக்கு போய் வரும்போது, வற்றாப்பளைக்கு நாங்கள் போய் வரும்போது அந்த அம்மா மிதிவண்டியில் போய் கொண்டிருந்தவா. எனவே இந்த துவிச்சக்கர வண்டி சைக்கிளில் பயணம் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு இருந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கிறது என்பது இங்கே கவலையோடு பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி தான். எனவே எதிர்காலத்தில் மிதிவண்டியில் பயணம் செய்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து பயணம் செய்கிறவர்கள் மிகுந்த அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் எதிர்பாராத விபத்துக்கள் உங்களை பல பேர் இழக்கிறதுக்கான சூழலை கொடுத்துவிடும். அடுத்தது 75 வயது தாத்தா ஜெர்மனில் இருந்து ஈழத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் கோப்பா என்ற ஊரில் வாழ்ந்து வந்திருக்கிறார். நேற்று, அதாவது 2ஆம் நாள் 6ஆம் மாதம் 2025 திடீர் சுகையினம் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். உடற்கூற்று பரிசோதனையில் இனங்காண முடியாத கிருமி தாக்கத்தினால தான் அவர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மிக முக்கியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி, 1982ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களுக்குள்ள இலங்கையில இருந்து சிகிரியா இடம் பிடித்திருந்தது. இது உண்மையிலேயே பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்திருக்கிற ஒரு இடமாகத்தான் இருக்க முடியும். எனவே அது இன்னும் 100 ஆண்டுகள் சென்றாலும் 1000 ஆண்டுகள் சென்றாலும் அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதே பாரம்பரிய தன்மையோடு அவதானிப்பார்கள். இதை உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ச்சியாக நாங்களும் சொல்கிறது தான், இந்த நாட்டில் பல தவறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு குருந்தூர் மலையை எடுத்துக்கொண்டால் அங்கே சில சிதைவுகள் இருந்திருக்குது என்று சொன்னால் அந்த சிதைவுகளை அப்படியே வச்சு பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானது. அதுபோல் கந்தரோடையை எடுத்துக்கொண்டால் அதை அப்படியே வச்சு பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானது. நான் எல்லாம் ஒரு நூலில் சமூக வலைத்தளம் ஒன்றில் பார்த்து படித்திருக்கிறேன். அது எனக்கு உறுதியாக தெரியலை. அதை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லுங்க. கந்தரோடையில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம் என்பது இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கையில் இதை விட வித்தியாசமாக இருந்தால் அது பிற்காலத்தில் இந்த மாதிரி கட்டப்பட்டதா சொல்லப்படுது. அது பற்றி எனக்கு உறுதியாக தெரியல. அதை பற்றி தெரிந்தவர்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். அந்த மாதிரி எங்களுடைய நாட்டில் ஒவ்வொரு இடத்திலையுமே ஒவ்வொரு சிறப்பு விடயங்கள் இருக்கும், பாரம்பரியமான விடயங்கள் இருக்கும், சில கட்டட சிதைவுகள் இருக்கும், சில கோயில்கள் இருக்கும். சைவ கோயிலாக இருக்கட்டும், அது எந்த கோயிலாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இடித்து அழித்து இன்னொரு மதத்துக்குரிய ஒரு கோயிலை கட்டுறதோ இல்லையா இருக்கிறத அப்படியே மாற்றி அமைத்து காட்டுறதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய காணொளிகள் மூலமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் விடுற தவறில் உண்டு, எங்களுடைய கோயில்களினுடைய பழமை தெரியாமல் அந்த கட்டிடங்களை எல்லாம் இடித்து இப்போ நவீன தன்மையோடு நாங்கள் கட்ட பார்க்குறோம், பெருசாக கட்ட பார்க்குறோம். ஆனால் அது பெருசாக கட்டினாலும் கூட அதனுடைய கால மதிப்பீட்டின் போது 2025ஆம் ஆண்டு கட்டப்பட்டது, 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டது என்றுதான் வரும். ஆனால் அந்த பழைய கோயிலை பார்த்தா அது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த கோயிலாக கூட இருக்கலாம். எனவே கோயில்களை நாங்கள் கட்டும்போது அப்படியான பழமையோடு வச்சு கட்டினா மட்டும்தான் எங்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி தான் சிகிரியா ஒரு பாரம்பரிய சின்னமாக இடம் பிடித்திருக்குது என்று சொன்னால் அதை அப்படியே வைத்திருக்கணும். அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் யுனெஸ்கோவினுடைய அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் ஒரு அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்கிறார். தற்போது சிகிரியா பாரம்பரிய சின்னத்தில் இருந்து நீக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பத்தில் இல்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் அப்படி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற அச்சத்தை வெளியிட்டிருக்கிறார். ஏன் சொல்லியிருக்கிறார் என்றால், சிகிரியா ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதால பல கட்டிடங்கள் இப்ப நவீன புதிய கட்டிடங்கள் வரும்போது அதனுடைய தன்மை என்றது மாறுபடும் போது இது பாரம்பரிய சின்னமில்லை, இதனுடைய தோற்றத்தை மாற்றி போட்டார்கள் என்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற எச்சரிக்கையை தான் விடுத்திருக்கிறார். தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற புதிய கட்டிடங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நல்ல விடயம், நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இது சிகிரியாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஈழதேசம் முழுதும் அப்படியே பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 4ஆம் மாதம் 27ஆம் திகதி சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பிறகு 28ஆம் திகதி 23 வயது இருக்கிற பல்கலைக்கழக மாணவன் தன்னுடைய வீட்டுக்கு போறார். 29ஆம் நாள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து உயிரிழக்கிறார். இந்த தற்கொலைக்கு பகுடிவதை தான் காரணம் என்றது சொல்லப்படுகிறது. அதோடு தொடர்புடைய
10 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்தார்கள். நேற்று 2ஆம் நாள் இவர்கள் 10 பேருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். தலா 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலேயும் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலேயும் தான் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனாலும் ரத்னபுரி மேலதிக நீதவான் இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொரு வார இறுதியிலேயும் காலை 9 மணியிலே இருந்து 12 மணிக்கு இடையில இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இனி வரும் காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும். அடுத்தது செம்மணி மனித புதைகுழி தொடர்பானது உங்களுக்கு தெரிந்திருக்கும். செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. அது இப்போ சர்வதேச அளவில் பேசப்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் ஒரு செய்தி ஒன்று பார்க்க கிடைத்தது. பிரித்தானிய அரசாங்கம் இது தொடர்பான கவலையை வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் என்று நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்து மூலமான பதில் வழங்கிய போது இப்படியான செம்மணி மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக சொல்லி அதில் கவலை வெளியிட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இந்த மனித உரிமை செயற்பாடுகளில் தங்களுடைய அதாவது பிரித்தானியாவினுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் என்றதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலேயுமே குறிப்பாக இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியில் இவர் இலங்கைக்கு வந்ததையும் இங்கே காணாமல் போன உறவுகளோடு தொடர்பில் இருக்கிற மாதிரியான விடயத்தையுமே சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே அவர்கள் கவலை வெளியிடுவார்கள். ஆனால் இதில் நாங்கள் களத்தில் இறங்கி செயற்பட வேண்டும். அதில் தமிழ் அரசியல்வாதிகள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுழி அகழ்வில் முதலாம் கட்ட அகழ்வில் 19 மனித எலும்புக்கூடுகள், அதில் 3 கைக்குழந்தைகளுடையது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. 2ஆம் கட்ட அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் கட்டத்தினுடைய 8வது நாள் இன்று வரைக்கும் முதலாம் கட்டத்தையும் சேர்த்து இன்று வரைக்கும் 40 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 34 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை மனித எலும்புக்கூடுகளும் எத்தனை பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமா இந்த செம்மணி மனித புதைகுழி தமிழர்களினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் தேவைக்காக மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளாமல் அவர்களுடைய நீதிக்காக இறந்து கிடக்கின்ற அந்த பச்சிளம் குழந்தைகளினுடைய நீதிக்காக முனைந்து செயற்பட வேண்டும் என்பது இந்த காணொளியில் தெரிவித்து இப்போது இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.